மகர ராசி, அந்த மகர ராசிக்கு வந்து இந்த குரோதி வருஷத்தின் தமிழ் புத்தாண்டு இந்த பிறக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து மகர ராசி அன்பர்களில் மகர ராசின்றது சனி பகவானுடைய அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். அது மாதிரி அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் தான் மகர ராசியை சேர்ந்தது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சூரிய பகவான், திருவோண நட்சத்திர அதிபதி வந்து சந்திரன், அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் 7 சனி நடந்துதான் இருக்குது. உங்களுக்கு பாத சனியாக 7 சனி நடக்க 7 சனி பாத சனி நடக்கிறதுனால பல பேர் வந்து கை காலில் அடிபடுறது இதெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து அதை நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து கை காலை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, அது மாதிரி பாதங்களில் வந்து எரிச்சல், வலி, கால் வலி, உடல் அசதி இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 2ல் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம். இதில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு கோபம் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே வந்து எகெயின்ஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசியில் 4வது வீட்டில் இருக்கார். இந்த 4வது வீட்டில் இருந்து இது வரைக்கும் வந்து வீடு வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க, வாகனங்கள் மாற்றிருப்பீங்க, வீடு இடம் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அவர் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால அவர் வந்து 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு உண்டான 8ஆம் இடத்துக்கு பார்க்குறார். அவர் 5ஆம் இடத்துல 9வது பாறை அவங்கள பார்க்குறார். உங்கள் ராசியினுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் வந்து ஒரு சில பேருக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து வனத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் வந்து 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால, உங்கள் ராசியை பார்க்குறதுனால பல பேருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் புத்திர பாக்கியத்தில் நீண்ட காலமாக தடை இருக்கிறவங்களுக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குரு பகவான் 5ல் உங்களுக்கு பயிற்சி ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து வெளி இடங்களுக்கு பிரயாணம் பண்ணலாம். வெளியிடங்களுக்கு வந்து வேறு இடங்களுக்கு நீங்கள் போய் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதாவது வெளிநாடு போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மிக மிக அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் குருனால ஏற்படக்கூடியது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 3 வந்து தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பல நேரங்களில் உங்களுக்கு மனசில் வந்து அதீதமான கவலைகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, அதுவும் இளைய சகோதரர்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல காலங்களாக இருக்கும். உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் வந்து பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு பார்வை இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்குது. இது மாதிரி கை, கால், முட்டி, முதுகு, தண்டுவடம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தீராத வலி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தலையில் வந்து இரத்த குழாய் அடைப்பு, ஏன்னா 2ல் வந்து சனி பகவான் இருக்கிறனால ஒரு சில பேருக்கு தலையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உத்தியோக மாற்றங்கள், இல்லை வந்து பதவி உயர்வு, இல்லை இடமாற்றம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு போலீஸ், தீயணைப்புத்துறை, இராணுவம் இது மாதிரியான விஷயங்களில் பணிபுரிகிறவங்களுக்கு பரிசு, பாராட்டுகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் மீண்டும் ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த குரோதி வருஷத்தில் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. மகர ராசி அன்பர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் விநாயகரை வணங்கிட்டு வாங்க. சங்கர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலை விநாயகருக்கு போட்டு அவரை வேண்டுவாங்க. முடிஞ்சால் வந்து நீங்கள் ஒவ்வொரு சங்கடத்தையும் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு நீங்கள் கொடுக்கறது மிக மிக நல்ல பலன்களை கொண்டு தரும். காரிய தடைகள் அதெல்லாம் ஏன்னா விக்னம்னா தடைன்னு அர்த்தம். அதை ஜெயிக்கக்கூடியவர்னால விக்ன விநாயகர்னு பேர். அதனால் உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் வந்து தடைகள் நீக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி அதை 4 பேருக்கு விநியோகம் பண்ணும்போது எல்லாத்துலேயும் வெற்றிகளை கொண்டு வந்து உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பார். இந்த குரோதி வருஷம் மகர ராசி அன்பர்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி நான் இறைவனை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.